இது வந்து நம்ம இந்த நாடு வந்து மலேசியான்னு சொல்கிறோம். ஆனால் அந்த படங்களில் வந்து அந்த மலேசியான்ற ஒரு இதே இல்லை, மிலே தான் இருக்குது. நைட் கிளப்புக்கு போனால் மலாய்க்காரன் இருப்பான். அந்த காலத்தில் தெரியாமல் செஞ்சோம் நாங்கள் போடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்துக்கிட்டு இவ்வளோதெல்லாம் என்னதுங்க இது இண்டிபெண்ட் ஆன பிறகு, சுதந்திரமான பிறகு இவனுக்கு என்னமோ செய்யலாம். அவ்வளோது போகுது. செலவழிக்கிறதும் கிடச்சிட்டு சில சமயத்தில் சில ப்ரொடக்ஷன்ஸு 2 மில்லியன் வரைக்கும் போகுது. அதில் நம்ம மலேசியான்ற பேருக்கு ஒன்றுமே இல்லை. இவனுக்கு மிலேன்றது தான் வருது வழி, மலேசியா இல்லவே இல்லை. அதனால மலேசியா எல்லோரும் ஒற்றுமையாக முன்னேறணும்னா, படங்கள் முன்னேறணும்னா மலேசியன் ஃபில்ம்ஸ் ஃபார் மலேசியன்ஸ், not a Malay film for Malays, மலேசியன் ஃபில்ம் ஃபார் மலேசியன்ஸுக்கு உண்டாக்கணும். அப்புறம் தான் அந்த ஃபில்ம் அடிக்கடியாக அப்படியே வரும். ஏன்னா இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முந்தி நான் வந்து ஓராங் மியான்னு ஒரு படம் எடுத்தேன். ஓராங் மியான்ற படத்தில் நல்ல ஆதரவு கிடைச்சதுருக்கு. அது எதனாலன்னா சீனனுக்கெல்லாம் வந்து பார்த்தானுங்க அந்த படத்தை. பாஷை தெரியாவிட்டால் கூட அந்த காலத்தில் மலாய் தெரியாது. அப்போ அவன் வந்து படத்தை பார்த்தாங்க. அதாவது நம்ம மரியாதை நடித்த இன்னொரு படம் இதே மாதிரி தான், அதுக்கும் நல்ல ஆதரவு வந்தது. அப்போ எல்லாம் 1 மில்லியன் வரைக்கும் அந்த படத்தை சம்பாதிக்குங்க. நான் 50,000 செலவழிச்சிட்டு 1 மில்லியன் வரைக்கும் வரும். அப்படி சம்பாதிச்சிருக்காங்க பொந்தியானா படத்துக்கு. அன்றைக்கும் இன்றைக்கும் வித்தியாசம் உண்டு. தமிழ் படத்துலையும் உண்டு, ஆங்கில படத்துலையும் உண்டு, அதே மாதிரி மலாய் படத்துலையும். அன்னைக்கு நாங்கள் செய்கிற படமெல்லாம் ஒரு மாதிரியான படம். அதாவது ஒரு மாதிரின்னா ஒரு மெசேஜ் உண்டு. ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கதையிலையும் ஒரு மெசேஜ் கொடுப்போம். இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ அடி தடவை தண்டா போட்டு டான்ஸ் அடித்து மோட்டர் சைக்கிளை ஓட்டி கீட்டி அவ்வளோதான். அந்த காலத்தில் அந்த இதெல்லாம் இல்லை. தகப்பனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், தாய்க்கு என்ன மரியாதை கொடுக்கணும், பிரதர் சிஸ்டர்ஸுக்கு என்னது பூரி பாஷா தான்றது அதை அன்றைக்கு அந்த படத்துலேயே நாங்கள் தழுவி எடுத்திருக்கோம் எல்லாத்தையும். ஓகே, நான் அந்த காலத்துலலாம் படத்துலலாம் சைனீஸையும் சேர்த்துக்கிடுவேன். சைனீஸ் ஹீரோயினாக போடுவேன். ஒரு படம் செஞ்சேன், சிலாமா திங்காலுக்கு காசை கொண்டு. அதில் சிலாமா திங்காலுக்கு காசை கொண்டு ஒரு சைனீஸ் கேர்ள் நடிக்க வச்சு ருமாயினோர் வந்து ஹீரோவாக நடித்தான். அண்ட் அதாவது தேவதாஸ் ஸ்டோரி எடுத்து தழுவி எடுத்தது. அவன் கடைசியில் செத்து போயிடுறான். யார்? இந்த ருமாயினோ. அதில் கூட அவள் வந்து சீனிச்சு இவளுக்கு எனக்கு பிடிக்காமல் இருந்தது அந்த ஸ்டோரி. மலாய்க்காரனுங்க என்ன அவளோட சீனனோட தழுவி நடிக்கிறதுன்ற ஒரு இதில் சொல்கிறதும் உண்டு. ஒருத்தன் வந்துக்கிட்டு உங்கள் தியேட்டரே வந்து கொளுத்திடுவான்னா, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மதம் வெறிவிட்டவன் அப்படியெல்லாம் கொடுத்தாங்க. நான் பத்திரிக்கையில் நல்ல விளம்பரம் கொடுப்பேன் இந்த மாதிரி படத்துக்கு. அப்படி அந்த காலத்தில் எடுக்கிற படங்கள்லாம் அந்த மாதிரி இருந்தது. இந்த காலத்தில் வேறு மாதிரி போயிடுச்சுங்க. ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு எடுக்கிறாங்க, ரொம்ப செலவு பண்ணி எடுக்கிறாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் 40,000 வெள்ளிக்கு மேலே செலவழிக்க மாட்டோம். 40,000 வெள்ளிக்கு 30 கேன் தான். 30 கேன்னா 1000 ஃபீட் ரோடு. இப்போ 400 ஃபீட் இல்லைங்களா, 1000 ஃபீட் ரோல் 30 கேன் தான் செலவழிக்க முடியும். அதுக்கு மேலே விட மாட்டாங்க நம்ம பாஸஸ்ஸு. ஸோ அதுக்குள்ளார 40,000 வெள்ளிக்குள்ளார முடிச்சுக்கணும், படத்தை முடிக்கணும். அதனால தான் நம்மளே எழுத சொல்கிறதுக்காக எல்லாம் வசனமாக நம்மளே எழுதி நான் எல்லாம் இப்போ மலையில் எழுதுறதில்ல, ஆங்கிலத்தில் எழுதி இவங்க இது பண்ணுவாங்க. இந்த ஸ்டார்ஸ்க்கு பாட்டெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக போட்டுக்கிட்டு நம்ம இந்தியன் ஸ்டைல்லே கொண்டு வருவோம் எல்லாத்தையும். எல்லாம் அந்த காலத்து படத்தை பார்த்திங்கன்னா எல்லாம் இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்கும்.